வணக்கம் புவன் டிவி நேயர்களுக்கு. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது இன்றைக்கும் ஒரு முருகனுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதால முருகனுடைய மனம் குளிர்ந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முருகனுடைய மந்திரங்கள் ஏராளம். ஒவ்வொரு மந்திரத்தையும் நாம் உள்ளபூர்வமாக உணர்வு பூர்வமாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். முருகனுடைய மந்திரங்களை படிக்கும் பொழுது, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வரும் பொழுது, கந்த சஷ்டி கவசத்தை போன்றதொரு சக்தி எல்லா மந்திரங்களுக்கும் இருக்கிறது. இந்த முருகனுடைய மந்திரம் சின்ன சின்ன மந்திரங்களை நாம் கொடுக்குறோம். நல்ல அதை படித்து நல்ல மனப்பூர்வமாக அதை நம்பி படிக்கிறவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. முன்பெல்லாம் கந்த சஷ்டி கவசத்தை படியுங்கள் என்று நம்ம சொல்வதுண்டு. கந்த சஷ்டி கவசம் என்றைக்குமே நமக்கு கவசமாக விளங்கக்கூடிய ஒன்று. அதுபோல இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த சிறு மந்திரம், அதாவது திருப்புகழ் பாடல், இந்த மந்திரம் இருக்கிறது. இதை நாம் தினதோறும் சொல்வதால் நமக்கு பல சிறப்புகள், நல்ல செய்திகள், நல்ல நிகழ்வுகள் நடக்கும் என்பது சொல்லப்படுகிறது. அந்த மந்திரம் என்னவென்றால், சுட்ட திருநீர் எடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் சுந்தரம் சுந்தரம். சுட்ட திருநீர் எடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் சுந்தரம் சுந்தரம். அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம். அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை, ஆறெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்திப்பகல் சிந்தனை செய் நெஞ்சமே நெஞ்சமே நெஞ்சமே. அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுகன் வந்து நிற்கும் முன்னமே. அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுகன் வந்து நிற்கும் முன்னமே முன்னமே. இன்னொரு தடவை சொல்கிறேன். சுட்ட திருநீர் எடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் சுந்தரம் சுந்தரம். அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்திப்பகல் சிந்தனை செய் நெஞ்சமே நெஞ்சமே நெஞ்சமே. அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுகன் வந்து நிற்கும் முன்னமே முன்னமே முன்னமே. அந்த ஆறெழுத்து மந்திரம் என்னன்னா ஓம் சரவண பவா. இந்த ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. நிச்சயமாக இந்த உலகமே காப்பாற்றப்படும். உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் காப்பாற்றப்படும். இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களும் நிறுத்தப்படும். அது முருகனுடைய அருளுக்கு நிச்சயமாக உண்டு. முருகன் கலியுக தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த கலியுகத்தில் பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய சீற்றங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அப்படிங்கிறதுக்காக முருகனுடைய மந்திரங்களை அதிகமாக நாம் உச்சரிக்கணும். முருக வழிபாடு அதிகமாக பண்ணணும். கந்தவடி வேலவன் வேலிருக்க வினையில்லை, மயிலிருக்க பயமில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மிக மிக உண்மையான ஒரு சொற்கள். அந்த சித்தர்கள் அருளிய பாடல்கள், திருப்புகள் எல்லாமே மிகப்பெரிய அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரங்கள். ஒவ்வொன்றையும் நம்ம மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் காதால் கேட்டால் கூட போதும். அந்த மந்திரத்துடைய சக்தியானது இந்த காற்றின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதே உண்மை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.